Hi students, இன்னைக்கு chapter 1 applications of matrices and determinantsல exercise 1.4ல first oneல 1 and 4 example 1.25 பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாமா 2 வேரியபிள்ஸ் இருந்தால் 3 மார்க்கில் கேட்பாங்க, இல்லைனா 2 மார்க்கில் கேட்பாங்க. 3 வேரியபிள்ஸ் இருந்தால் 5 மார்க் கேட்பாங்க. அதாவது கிராமர் ரூலை யூஸ் பண்ணி போட சொல்லியிருக்கா. ஓகேவா? அந்த மெத்தட் வந்து மென்ஷன் பண்ணலைன்னா நீங்கள் இன்வெர்ஷன் மெத்தட்லேயும் போடலாம். மெத்தட் மென்ஷன் பண்ணால் அந்த மெத்தடில் தான் போடணும். கிராமர் விதியை பயன்படுத்தி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அந்த ஈக்குவேஷனில் கான்ஸ்டன்ட் அங்கிட்டு கொண்டு போய் எழுதியாச்சு, சைனை சேஞ்ச் பண்ணி. இதை வந்து இன் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் அணி வடிவத்தில் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். ஸோ 5 - 2 1 3 எக்ஸு ஒய் இஸ் ஈக்குவல் டு அந்த கான்ஸ்டன்ட்டு, அதாவது ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிற ஃபார்மில் எழுதிட்டோம். ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு த டிட்டர்மினன்ட் 5 - 2 1 3 5 3s are 15. அது ரெண்டும் ஆப்போசிட் சைன். ஸோ +2. இங்கே சேமாக இருந்தால் மைனஸ் போட சொல்லியிருப்போம், ஆப்போசிட்டாக இருந்தால் ப்ளஸ் போட சொல்லியிருப்போம். ஸோ 15 + 2 வந்து 17 கிடச்சிடுச்சு. இதோட வேல்யூ வந்து எனக்கு 0 வரல, நாட் ஈக்குவல் டு 0வாக வரதுனால நான் கிராமர் ரூலை யூஸ் பண்ணலாம், கிராமர் விதியை பயன்படுத்தலாம். 0 வந்தால் கிராமர் ரூலை பயன்படுத்த முடியாது. புரியுதா? அதுக்கப்புறம் நீ ப்ரொசீட் பண்ணவே வேணாம், டஸ் நாட் எக்ஸிட்ஸ் மாதிரி. நீ டெல் எக்ஸு டெல் ஒய்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணவே கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ டெல் எக்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டிட்டர்மெண்ட்டில் எக்ஸோட வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணுறோம். அதுக்கு பதில் அந்த கான்ஸ்டண்ட்டை ஃபில் ஆகுது, -16 7. ஒய்யை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம். ஸோ -16 × 3 வந்து -48. இந்த இப்படி மல்டிப்ளை பண்ணுறச்ச தான் நம்ம வந்து சேம் சைனாக இருந்தால் மைனஸ், ஆப்போசிட் சைனாக இருந்தால் ப்ளஸ்ஸு. ஸோ 7 2s are 14 போட்டாச்சு. ஸோ மீதி எவ்வளோ வருதுன்னா -34. அடுத்து டெல் ஒயில் எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும், ஒய்யை ரீப்ளேஸ் பண்ணுறோம் -16 7 அப்படின்ட்டு. ஸோ 5 7s are 35. இது ரெண்டும் ஆப்போசிட் சைன். ஸோ +16. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் பொழுது நமக்கு 51 அப்படின்னு கிடைக்குது. இதுலேருந்து இப்போ எக்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். தேர்ஃபோர் டெல் எக்ஸ் பை டெல்டா, டெல் எக்ஸுங்கிறது -34 டிவைடட் பை டெல்டா அப்படிங்கிறது 17. ஸோ -2. ஸோ எக்ஸு கிடச்சிருச்சு -2ன்னு. ஒய் இஸ் ஈக்குவல் டு டெல் ஒய் பை டெல்டா. ஸோ 51 டிவைடட் பை 17, தேர்ஃபோர் 3. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து -2, ஒய்யோட வேல்யூ வந்து 3 அப்படின்னு கிடச்சிருச்சு. இந்த வேல்யூஸை நம்ம ஈக்குவேஷன் 1 இல்லைன்னா 2 எதில் வேணாலும் கொண்டு போய் போடலாம். போடும் பொழுது நமக்கு அது டேலி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் ரைட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் வரல அப்படின்னா நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க, அப்போ வெரிஃபை பண்ணிக்கணும், கரெக்ட் பண்ணிக்கணும் நீங்கள். ஓகே? ஸோ நம்மளது வந்து கரெக்டாக வந்துடுது. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட். ஓகே? இப்படி டேலி ஆகலைன்னா நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும், எக்ஸா ஒய்யா இல்லை டிட்டர்மினண்ட்டா அப்படின்லாம் செக் பண்ணிக்கணும். அடுத்தது 4th ஒன் பார்க்கலாமா? ஸோ 3/x - 4/y - 2/z - 1 = 0. 1/x + 2/y + 1/z - 2 = 0. 2/x - 5/y - 4/z + 1 = 0. Let 1/x is equal to a, 1/y is equal to b ப்ளஸ் 1/zங்கிறத c அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ 3a - 4b - 2c, இந்த கான்ஸ்டன்ட் அங்கிட்டு போயிடுதுன்னா +1ன்னு மாறிடும். இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. அடுத்தது இது a + 2b + c, 2b + c, அந்த -2 அங்கிட்டு போயிடுதுன்னா +2ஆக மாறிடும். இது வந்து ஈக்குவேஷன் 2. அடுத்தது இது 2a - 5b - 4c, ஈக்குவல் டு -1. இது வந்து ஈக்குவேஷன் 3. ஸோ அதையும் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எடுத்து எழுதிடலாமா? மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எடுத்து எழுதியாச்சு. ஸோ லெட் டெல்டா இஸ் ஈக்குவல் டு த டிட்டர்மினன்ட்
3 minus 4 minus 2, 1 2 1, 2 minus 5 minus 4. So plus minus plus minus plus ன்னு போட்டுருங்க. ஃபஸ்ட் ரோவை எக்ஸ்பாண்ட் பண்ணுறோம். ஸோ 3 into determinant 2 1 minus 5 minus 4, ரெண்டும் சேம் சைன். ஸோ ப்ளஸ் 4ன்னு மாறிடும். 1 1 2 minus 4 அப்படின்னு போட்டுருங்க determinantக்குள்ளார. அடுத்தது இது ரெண்டும் ஆப்போசிட் சைன். ஸோ minus 2 into the determinant 1 2 2 minus 5. ஓகேவா? ஸோ 3 into minus 8 plus 5, இது ரெண்டும் ஆப்போசிட் சைன். ஸோ ப்ளஸ் 5 ப்ளஸ் 4 into minus 4, இது ரெண்டும் சேம் சைன். ஸோ minus 2 minus 2 into minus 5, சேம் சைன். ஸோ minus 4. ஸோ 3 into minus 3 plus 4 into minus 6, ரெண்டும் சேமாக இருந்தால் ஆட் பண்ணிக்கணும். minus 2 into இது minus 9. ஸோ minus 9 minus 24 plus 18. மல்டிப்ளிகேஷனில் சேமாக இருந்தால் ப்ளஸ்ஸு, ஆப்போசிட்டாக இருந்தால் மைனஸ். இந்த டிட்டர்மினண்ட்டில் மட்டும்தான் இந்த ரூல் சொல்லணும். சரியா? ஸோ இதோடைய ஆன்சர் என்ன கிடச்சிருக்குன்னா -15 அப்படின்னு கிடச்சிருச்சு டெல்லோடது. இது நாட் ஈக்குவல் டு 0, தேர்ஃபோர் யூஸிங் கிராமர் ரூல், கிராமர் விதியை பயன்படுத்து. யூஸிங் கிராமர் ரூல், கிராமர் விதியை பயன்படுத்த. அதுக்கப்புறம் நமக்கு இப்போ ஏபிசின்னு இருக்கனால டெல் ஏ டெல் பி டெல் சி இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதிலிருந்து வர ஆன்சரை வச்சு தான் அப்புறம் ஏபிசி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் XYZ கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ டெல் ஏ இஸ் ஈக்குவல் டு த டிட்டர்மினண்ட். ஸோ அந்த 3 1 2க்கு பதில் இதை ஆக்குபை பண்ணிக்கிறோம். 1 2 minus 1ன்னு. பி அண்ட் சிலாம் அப்படியே தான் இருக்குது. ஏயை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸுன்னு போட்டுருங்க. ஸோ 1 into minus 8 plus 5, ரெண்டு சேம் சைன். ஸோ மல்டிப்ளிகேஷனில் சேமாக இருந்தால் ப்ளஸ்ஸு. ஸோ 4 into 2 into minus 4 minus 8, இது ரெண்டும் ஆப்போசிட் சைன். ஸோ ப்ளஸ் 1 மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு. இது ரெண்டும் ஆப்போசிட் சைன். ஸோ மல்டிப்ளை பண்ணும்பொழுது -2 into 2 into minus 5 வந்து -10, இது ரெண்டும் ஆப்போசிட் சைன். 1 into 2 வந்து 2. ஸோ 1 into -3 plus 4 into -7, -2 into -8. ஸோ -3 -28 plus 16. ஸோ -31 plus 16. ஸோ -15 அப்படின்னு கிடைக்கும். ஸோ டெல் ஏவோட வேல்யூ வந்து -15. அடுத்து டெல் பி கண்டுபிடிப்போம். பியை மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். அதில் ஏயும் சியும் அப்படியே இருக்குது. பிக்கு பதிலாக இந்த கான்ஸ்டண்ட்டை போட்டுக்கிறோம். ஸோ டெல் பி இஸ் ஈக்குவல் டு அதை எழுதியாச்சு. ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு போட்டுருங்க. ஸோ 3 into -8 plus 1, -1 into ரெண்டு ஆப்போசிட் சைன், அதனால் -1 into -4 -2, இது ரெண்டும் ஆப்போசிட் சைன். ஸோ -2 into -1 -4. ஸோ 3 into -7 -1 into -6 -2 into -5. ஸோ -21 plus 6 plus 10. ஸோ 16 minus 21, therefore நம்மளுடைய ஆன்சர் வந்து -5. அடுத்து டெல் சி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? 5 5. டெல் சி பார்க்கலாமா? இப்போ ஏயும் பியும் அப்படியே இருக்கும். சியை மட்டும் மாற்ற போகிறோம். ஸோ ஏபியை எழுதியாச்சு. சிக்கு பதிலாக அந்த கான்ஸ்டன்ட்டு, இதையும் அது மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் ரோவாக ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ 3 into -2 plus 10, அது ரெண்டு சேம் சைன். ஸோ மல்டிப்ளை பண்ணும்பொழுது +4 -1 -4 plus 1 into -5 -4. So 3 into 8 plus 4 into -5
plus 1 into minus 9. So 24 minus 20 minus 9. So 24 minus 29, therefore minus 5. So del C ஓட வேல்யூ minus 5 கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ABC என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் தான் XYZ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ A is equal to delta A by delta. ஸோ delta A ஓட வேல்யூ வந்து minus 15, டெல்டாவோட வேல்யூ minus 15, therefore 1. B is equal to del B by delta minus 5 divided by minus 15, therefore 1 by 3. C ஓட வேல்யூ வந்து del C by delta. ஸோ இதுக்கும் minus 5 by minus 15. ஸோ 1 by 3. ஸோ A வந்து 1, B வந்து 1 by 3, Cயும் 1 by 3 கிடச்சிருக்கு. இதுலேருந்து இப்போ X என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். X is equal to 1 by A. X is equal to 1 by A. அதாவது A is equal to 1 by Xனா இது கிராஸ் ஆகும்போது X is equal to 1 by A அப்படின்னு கிடைக்கும். ஸோ X is equal to 1 by 1, that is 1. அது மாதிரி B is equal to 1 by Yனா Y is equal to 1 by Bயா. ஸோ Y is equal to 1 by 1 by 3ன்னு வரும். அது ரெசிப்ரோக்கல் ஆகிறச்ச ஒய்யோட வேல்யூ 3 அப்படின்னு கிடச்சிரும். அப்போ இசட்டோட வேல்யூ 3 தான் கிடைக்கும். C is equal to 1 by Zனா Z equal to 1 by Cயா. ஸோ Z equal to 1 by 1 by 3. ஸோ ரெசிப்ரோக்கல் ஆகும்பொழுது இசட்டோட வேல்யூ 3. ஸோ எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 3, இசட்டோட வேல்யூ 3. இதே மாதிரி ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா நமக்கு டேலி ஆகிடுச்சின்னு நம்ம கண்டுபிடிச்சது ரைட்டுன்னு தெரிஞ்சுக்குங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 1.25 பாருங்கள். x1 minus x2 is equal to 3, 2x1 plus 3x2 plus 4x3 is equal to 17, x2 plus 2x3 equal to 7. இதில் ஒரு வேரியபிள்ஸ் இல்லை அப்படின்னா 0 வச்சு எழுதிருங்க, ஏன்னா மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. சரியா? செகண்ட் ஒன்னில் ஃபுல்லாகவே இருக்குது, அதனால் அப்படியே போட்டாச்சு. அடுத்தது இதில் x1 இல்லை, அதனால் 0x1 போட்டுட்டு எழுதிருங்க, அவ்வளோதான். இப்போ அது வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிடுவோம். 1 minus 1 0 2 3 4 0 1 2 into x1 x2 x3 is equal to 3 17 7. So delta is equal to the determinant 1 minus 1 0 2 3 4 0 1 2. So plus minus plus. So 1 into 6 minus 4. This is same sign. So plus 1 into 4 minus 0. அடுத்தது 0 into the determinant வரும், அதனால் நான் போடலை, 0 தானே, அதனால் அப்படியே விட்டாச்சு. ஸோ 1 into 2 plus 1 into 4. ஸோ 2 plus 4 that is 6. ஸோ டெல்டா கண்டுபிடிச்சிட்டோம். இது நாட் ஈக்குவல் டு 0, therefore using grammar rule, கிராமர் விதியை பயன்படுத்த. இது வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான்டா நம்ம யூஸ் பண்ண முடியும் கிராமர்ஸ் ரூலை. அதர்வைஸ் வந்து நம்ம கிராமர் ரூலை அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா இன்ஃபினிட்டியில் அப்படின்னு ஆன்சர் கிடச்சிரும். இதோட வேல்யூ 0வாக இருந்தால் இன்ஃபினிட்டி அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும், எக்ஸ் ஒய் எல்லாம். ஓகேவா? அதனால தான் போடக்கூடாதுன்னு சொன்னேன். ஸோ டெல் x1 பார்க்குறோம். ஸோ x1 ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். 3 17 7, x2ம் x3யும் அப்படியே தான் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு அப்படின்னு போட்டுருங்க. அது ரெண்டும் சேம் சைனாக இருந்தால் ப்ளஸ்ஸு, ஆப்போசிட் சைனாக இருந்தால் மைனஸ். ஸோ 3 into 6 minus 4, ரெண்டு சேம் சைன். ஸோ ப்ளஸ் 1 into 34 minus 28. அடுத்தது 0. இப்போ 34 minus 28 ப்ளஸ் 0 into அந்த டிட்டர்மெண்ட் வரும், அதனால் 0. ஸோ 3 into 2 ப்ளஸ் 1 into 34 minus 28 வந்து 6. ஸோ 6 + 6ன்னு வரும், therefore 12.
ஸோ டெல் x1 வந்து 12 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து டெல் x2 பார்க்கலாம். ஸோ x2-வை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 1 into 34 minus 28 minus 3 into 4 minus 0. அடுத்து 0ன்னு வரும். 0ன்னு வரும் இல்லையா, அதனால் போட வேணாம். ஸோ 1 into 34 minus 28 வந்து 6 minus 3 into 4. ஸோ 6 minus 12, ஸோ minus 6. அடுத்து டெல் x3. இப்போது x3-யை ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ன்னு போட்டுருங்க. இது ரெண்டும் சேம் சைன் மல்டிப்ளை பண்ணுறோம், அதனால் சேம் சைனாக இருந்தால் ப்ளஸ்ஸு, ஆப்போசிட் சைனாக இருந்தால் மைனஸ். ஸோ 1 into 21 minus 17, இது ரெண்டு சேம் சைன். ஸோ ப்ளஸ் 1 into 14 minus 0 ப்ளஸ் 3 into 2 minus 0. So 1 into 4 plus 1 into 14 plus 3 into 2. So 4 plus 14 plus 6. So 24. So இப்போ இதிலிருந்து x1, x2, x3 என்னன்னு கண்டுபிடிச்சலாம். del is equal to 6. del x1 வந்து 12. del x2 வந்து minus 6. del x3 வந்து 24. So x1 is equal to del x1 by delta. So 12 by 6. Therefore 2. x2 is equal to del x2 by delta. So minus 6 by 6. Therefore minus 1. minus 1 போடணும். அடுத்தது x3 is equal to del x3 by delta. Therefore 24 by 6. Therefore 4. x1 வந்து 2, x2 வந்து மைனஸ் 1டாமா மிஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். x3 வந்து 4. இதுதான் இந்த மாதிரி மிஸ்டேக் ஆகும்பொழுது தான், அதுக்கு தான் இந்த ஈக்குவேஷனில் கொண்டு போய் நம்ம டேலி பண்ணும்பொழுது வரலைன்னா ரெட்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்காக தான் உன்கிட்ட சொல்கிறது. ஸோ x1 வந்து 2, x2 வந்து minus 1, x3 வந்து 4 இல்லையா. ஸோ x1ங்கிற இடத்துல 2 போட்டாச்சு. இப்போ இது மைனஸ் ஆஃப் x2வா, அப்போ இது மைனஸ் 1ன்ட்டு இருந்தால் தான் அது ப்ளஸ் 1ன்னு வந்திருக்கணும். சரியா, அதனால தான் இப்போ மாற்றிட்டேன் பாருங்கள். இதுக்காக இப்போ இது மைனஸ் 1ன்னு மாற்றிட்டேன்னா, இப்போ நான் வந்து இந்த மெத்தட் தெரிஞ்சனால தான் மிஸ் வந்து இந்த கரெக்ஷனை மாற்ற முடிஞ்சிச்சு. அதனால் நீனும் இதை ஃபாலோ பண்ணி செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆன்சர் கரெக்டுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. ஸோ x1 is equal to 2, x2 is equal to minus 1, x3 is equal to 4. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.